கைக்கு போனஸ் வருதோ இல்லையாங்க, ஆளுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். அப்படி பட்ஜெட் போட்டு வச்சதில் 3700 ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே வந்துருச்சுங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாமே சிம்பிள் ரேட்டு தாங்க. ஒரு 1700 இல்லாமல் ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட் பேண்ட் எடுக்க முடியாது. சேலை ஒரு 500, கவுன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டால் கூட 500 ரூபாய்க்கு போட்டுருங்க. 3700 வந்துருச்சு. ஆனால் ஒரு 1600 இருந்தால் ஹோல் ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. அப்படி நம்பாமல் தாங்க இந்த கடைக்குள்ளே நான் போனேன். பார்ப்போம், ஆஃபரில் கம்மியாக இருந்தால் எடுப்போம், அப்படி இல்லை அப்படியே ரிவேஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் வந்தேன். எடுத்தோடனே ஏன்னா சில பேர்லாம் ஆஃபர்னு சொல்லி போடுவாங்க, பார்த்தா அதே ரேட்டில் தான் இருக்கும். ஹையாக எல்லாத்தையும் ஏற்றி வச்சு கம்மி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. அதே ஒரு கிட்ஸில் வந்து இங்கே காமிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், ரேட்டு வந்து 150 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த 150 ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்போயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அவங்க வந்து சூப்பர் கலெக்ஷன் கம்மி ரேட்டில் வச்சுருக்காங்க. நான் தெரிஞ்ச உடனே எல்லா கலெக்ஷனும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியில் வந்து இருந்துச்சுங்க. அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, எல்லாமே கம்மி ரேட்டுங்க. என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக நிறைய கலெக்ஷனை காமிக்க முடியல. காமிச்சாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே நான் போடணும். அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி நான் காமிக்கிறாங்க. இந்த ஜீன்ஸு கோட்டும் இந்த கவுனும் பாருங்கள், எல்லாம் சேர்த்தே வந்து 300 சில்லற அவ்வளோதாங்க வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்து. இந்த பட்டு பாவாடைகளாக வச்சுருந்தாங்க. நான் எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை பார்க்குறவங்களே விலையத்தான் எடுத்து பார்ப்பேன். அப்படி தான் எல்லா விலையும் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆளாக 9 மணிக்கெலாம் போய் டான்னு நின்றுட்டாங்க. அப்போ தான் எல்லா கடைகளில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சாரியை பாருங்களேன், காட்டன் சாரியில் நல்லா பார்டர் வந்து கோல்டன் இதில் வந்து மின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதேமாதிரி இந்த பட்டு சாரிகள் பார்த்தீங்கன்னா 600 சில்லற தாங்க. ஃபுல் அண்ட் வந்து ஜரி ஒர்க் சாரி தான். இந்த பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரேட்டு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே வந்து இல்லை எனக்கு ப்ளைன் சாரி மாதிரி வேணும்னாலும் அவங்க வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 200 சில்லற தாங்க. இந்த ப்ளைன் சாரிலாம் பாருங்கள், அந்த சில்வர் கலர் பார்டரில் வச்சு இதெல்லாம் சாரி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதிலே வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பிளாக்கில் வர மாதிரி ஒர்க்கு உள்ள காட்டன் சாரிகளும் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 200 சில்லற அவ்வளோதான் வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி இதே நிறைய லோ பட்ஜெட்டில் சாரிகளும் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகிறீங்க, இல்லைனா வந்து எனக்கு வீட்டு யூஸ்க்கு ஒரு சாரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரி பாருங்கள், பிரிண்டரில் வந்து கீழே மட்டும் வந்து கோல்டன் பேட்டர்னில் வச்சுருந்தாங்க. இந்த சாரியில் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இதிலே பாருங்கள் 150 ரூபா சாரிகள் வந்து நான் சொல்லியிருப்பேன். 150 ரூபா சாரிகள் நிறைய வச்சுருக்குறாங்க. இதே நிறைய டிஃப்ரெண்ட் கலர் சாரிகள்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டு யூஸ் நம்ம சாரியை கட்டினா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ளைன் சாரி, இந்த ப்ளைன் சாரி பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் வந்து ஆஃப் சாரி வந்து இந்த ப்ளைன் சாரியில் ஸ்டிச் பண்ணி தான் போட்டுட்ருப்பாங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த சாரி தாங்க போயிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த குத்துற மாதிரி பட்டு சாரிகள்லாம் வேணாம், எனக்கு காட்டன் சாரியாக இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ண சாரியாக வேணும்னா இந்த மாதிரி சாரிகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலே நிறைய கலர் வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதே பாருங்கள், ரெட்டும் இந்த ப்ளூ காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஒரு பேட்டர்ன் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே பாருங்கள், கவுன் தைச்சு போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, மென்ஸ் கலெக்ஷனில் போகலான்னு இருக்கிறதுலே ரொம்ப ஷாக்கான விஷயம் எது தெரியுங்களா? அந்த மென்ஸ் கலெக்ஷனோட ட்ரெஸ்ஸோட ரேட்டை பார்த்து தாங்க. ஏன்னா ஒரு மென்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து கம்மியாக எடுக்கவே முடியாது. ஏன்னா ரேட்டு அவ்வளோ அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பேண்ட்டு ஷர்ட் வந்து குவாலிட்டி எடுக்கணும், அவ்வளோ ரேட் இருக்கும். இல்லை நீங்களே பாருங்கள், அந்த ஷர்ட்டோட ரேட்டையும் இந்த பேண்ட்டோட ரேட்டையும் நீங்கள் அவ்வளோ ஷாக் ஆகிடுவீங்க. இதில் இருக்கிற எல்லா பேண்ட் ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் ரேட்டு தாங்க. ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதை சொல்ல வரேன் நான். இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எப்படி இருக்குன்னா. எல்லாமே க்ளோஸில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுவுமே லாங்காக வச்சுலாம் நான் காமிக்கல. எல்லாமே நீங்கள் குவாலிட்டியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே நான் க்ளோஸில் வச்சு பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. எல்லாமே காட்டன் ஷர்ட்டுங்க. ஜீன்ஸ் ஷர்ட் ஆட்டுக்குன்னு எடுத்து காமிக்க சொன்னேன், இல்லைங்க அது காட்டன் ஷர்ட்டுனாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற பாப்கார்ன் ஷர்ட்டுங்க, இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் அது போயிட்டுருக்குது. அதே மாதிரி அவங்க அதுவே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிரிண்டட் ஷர்ட்டுகளும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஏன் மென்ஸ் கலெக்ஷன் இவ்வளோ காமிக்கிறேன்னா, நான் ஷாக்கான விஷயம்னா இது எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வச்சுருந்தாங்க. அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா காட்டனில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த வெயில் காலத்துலலாம் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது பாருங்களேன், ரொம்ப க்ளோஸில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கலரும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற கலரு. இப்போ வந்து வேஸ்ட்டு சட்டை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்டைகள் வந்து நீங்கள் போடலாம். இது வந்து காட்டன் சட்டுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா சைஸ்லேயும் வந்து அவைலபிளாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ரேட்டு நீங்கள் பாருங்கள், இதில் எம்ஆர்பியில் பாதி போட்டுக்கோங்களேன், 300 சில்லற 300, அதுக்கு 300 கம்மி தான். அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு வரும். இப்போ பேண்ட்டு பக்கம் போனீங்க, அதை விட சர்ட்டை விட பேண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேண்ட்டு தான் ரொம்ப கம்மி ரேட்டுங்க, 275 ரூபாங்க அந்த பேண்ட்டு. இந்த குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அதனால தான் எல்லாமே க்ளோஸில் காமிச்சிருப்பேன். நீங்கள் குவாலிட்டி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் க்ளோஸில் நான் காமிச்சிருப்பேன். இல்லை எல்லா வெரைட்டியோட பேண்ட்டும் அவங்க வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் தான்.
இந்த ஊர்க்காரங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் வந்து லோ பட்ஜெட்டில் ஹை லெவலாகவும் நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா ரேட்டும் அப்படி நல்லா இருந்துச்சுங்க. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் பாருங்கள் மொத்தத்துக்கே வந்து 675 ரூபா தாங்க அதுக்கு பில்லே வந்து சட்டைக்கும் பேண்ட்டுக்கும். கடையை வந்து மாற்றத்தின் காரணமாக மெகா ஸ்டாக் கிளியர்னஸ்னு காரணமாக பாதி விலைக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்களாமாங்க. கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. வெளியூர்காரங்களா இருந்தால் அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த கடைக்கு வந்து பாருங்கள். ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கலாம். இது இன்னும் 1 மாதம் தாங்க இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.